குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் செஞ்சிராஜன். ஒரு டிஸ்கிளைமர் பார்த்துடலாம், அப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி முடிஞ்சு புது எக்ஸ்பைரி, மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ நம்ம எதிர்பார்த்தபடியே நீங்கள் மார்க்கெட் நல்ல ரேலி. நேற்றுக்கே நம்ம சொல்லியிருந்தோம் 99% மார்க்கெட் மேலே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஸோ ஏன்னா மார்க்கெட் இப்போ வந்து அப்ட்ரெண்டில் தான் இருக்குது. நம்ம எதிர்பார்த்தபடி கீழே எதுவும் வடையில. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24,096 ஓப்பன் ஆச்சு. இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. நேற்றுக்கு க்ளோஸ் ஆனது மார்க்கெட் இங்கே. ஸோ இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. இது நெக்ஸ்ட் ஸ்விங்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு அனலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இப்போ இமேஜ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் ஓப்பன் ஆயிருக்கு. சப்போர்ட்டில் செல்லில் ஓப்பன் ஆயிருக்காங்க. ரெண்டு பக்கமும் பிக் வச்சிருக்கு. ஸோ ரெண்டு பக்கமும் பிக் வச்சுட்டா வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் வந்து நடுவில் ஓப்பன் ஆயிருந்துன்னா ஏதாவது ஒரு சைடில் போய் இருக்கணும். பட் இது ஓப்பன் ஆனதே இது சப்போர்ட்டில். ஸோ சப்போர்ட்டை உடச்சி கீழே வருதா, சப்போர்ட் அடிச்சு மேலே வருதான்னு வெயிட் பண்ணுவோம். ஸோ மூணாவது கேண்டில் சப்போர்ட் உடச்சி பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ஒரு ரீடெஸ்ட் எடுத்துச்சு. தைரியமாக இந்த இடத்துல நம்ம ஒரு கால் சைடு போயிருக்கலாம். 24,100 2400 நம்ம போட்டிருந்தோம்னா கால் சைடு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் எடுத்து 198 போட்டிருந்தீங்கன்னா உங்களோட டார்கெட் 335. ஸோ நம்ம ஆல்ரெடி லெவல்ஸ் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் கரெக்டாக. ஃபர்ஸ்ட் டார்கெட் ஏஐ, அடுத்த டார்கெட்டு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம லெவல்ஸ் எவ்வளோ கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்றது பாருங்கள். அவ்வளோதான். இந்த ட்ரேட் எடுத்தோம் நீங்கள் பாட்டில் மார்க்கெட் நீங்கள் ரிவர்ஸ் எடுத்தோன்னா இந்த பாயிண்ட்டில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாலிடாக கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் ப்ரீமியமில், மோர் தென் 100 பாயிண்ட்ஸ். ஸோ அசால்ட்டாக எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம சொல்கிறோம், ஹவு டு ஹேண்டில் கேப் அப், கேப் டவுன், எப்படி ஓப்பனிங் ட்ரேட் எடுக்கணும்னு நம்ம 3 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சப்போர்ட் இருக்கும்போது யார் ஸ்ட்ராங்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது யார் ஸ்ட்ராங்கு, என்ன மாதிரி கன்ஃபர்மேஷன் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதுபடி தான் நீங்கள் ட்ரேட் நடக்குது. இந்த மாதிரி ஒரு ட்ரேடு நம்ம எங்கே பார்த்தோம், 1 செகண்ட் கிட்டத்தட்ட 190 200 வச்சுக்கோங்களேன், 338. ஸோ 138 பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் ரேலி கேல்குலேட் பண்ணால் கூட போதும். நம்ம மற்ற நாளில் இருந்து தைரியமாக ரிஸ்க் எடுக்கலாம், ஒரு 10 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்கலாம். பட் இந்த மாதிரி டெய்லி வருமா அப்படின்னா வராது. எப்போ தான் வரும், நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி ஆப்ஷன் பையருக்கு வந்து 1/3 தான் ப்ராபபிலிட்டி. ஸோ 20 நாள் இருக்குன்னா ஒரு 7 நாள் தான் வரும். அந்த 7 நாளில் இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக வருது. வெறும் வாரத்துக்கு 1 நாள் தான் பெரிய விஷயம். அதை கரெக்டாக நம்ம ஒரு ஜட்ஜ் பண்ணணும். ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரஃப் ஐடியா தான். லாஸ்ட் 2 டேஸ் 3 டேஸாக மார்க்கெட் வந்து சைட்வேஸ் வச்சுட்டு இருக்கு. ரோல் ஓவர்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி தான் ஃபியூச்சர் ஆரம்பம். ஸோ கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்பவுமே ஃபியூச்சர் மந்தோட பிகினிங்கில் வந்து ஏதோ ஒரு பக்கம் ரேலி கொடுக்கும். எல்லாரும் லாங் போனாங்கன்னா கண்டிப்பாக மேலே போகும். இல்லை எல்லாரும் ஷார்ட் அடிக்கணும்னு நினச்சாங்கன்னா மார்க்கெட் கீழே விடும். அவங்க வந்து ஏதோ ஒரு பக்கம் ரேலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபண்டாஸ்டிக் ரேட் கிடச்சிது. ஆக்சுவலாக இன்னும் கூட ஃபாஸ்ட்டாக போயிருக்கும். பேங்க் நிஃப்டி கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணல. ஆஸ் யூஷுவல் 2-3 நாளாக பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணல, லேட்டாக சப்போர்ட் ஆச்சு. அதனால தான் எல்லாம் இன்னும் ஃபாஸ்ட்டாக போயிருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆனால் அதே பொசிஷன் கொஞ்சம் நின்றுட்டு நமக்கு பெரிய லெவல் இல்லை. ஆனால் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா ஒரு 0.7. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் செக்டர் வந்து 2-3 நாளாகவே பேடாக தான் பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ மிட் கேப்பும் பெருசாக ஒன்றும் இல்லை, ஸ்மால் கேப்பும் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ இதுதான் நமக்கு இன்னைக்கு நடந்த இது. மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியா விக்ஸ் நெகட்டிவாக இருந்தது. அதனால நம்ம தைரியமாக இதில் வெயிட் பண்ணோம். டாலர் வந்து ரேட் வந்து 94, ஆல்மோஸ்ட் 95 வந்துடுது. இது ரொம்ப அலாமிங் விஷயம். அதேமாதிரி க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 104, ஒரு ஸ்டேஜில் 104 பேருக்கு. ஸோ இதுவும் அலாமிங் தான். 80 வந்தால் தான் உண்டு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி வந்து இந்த குவார்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் வந்ததுனால மார்க்கெட் மேலே போயிருக்கு. அதர்வைஸ் கொஞ்சம் பயம்தான். ஸோ நம்ம ஜஸ்ட் லைக் இது பொசிஷனை கேரி அவுட் பண்ணோம்னா இன்ட்ராடேல பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கிட்ட தான் போய் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இப்போ வந்து நாளைக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிட்டிஸ்மே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 24% ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது, கிட்டத்தட்ட 54 lakhs. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,300 அண்ட் 24,500. ஸோ இந்த 24,000 24,500 தான் இந்த வீக்கு எக்ஸ்பைரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு இதை பார்ப்போம். அதுக்கு மேலே இதெல்லாம் மாற்றிடுது. க்ளோஸ்
டே ஹை, ஸோ மார்க்கெட் நாளைக்கு வந்து எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா டார்கெட் இதை வச்சுப்போம். சப்போஸ் கேப் அப் ஆச்சு அப்படின்னா இந்த டே ஐக்கு மேலே ஆச்சுன்னா நம்மளோட அடுத்த டார்கெட் 24,555. ஏன்னா நம்ம 24,500 தான் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, கால் ரேட்டஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் போகிறதுக்கு இவ்வளோ தூரம் வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கேப் அப் ஆனால் கூட இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கேப் அப்பே இங்கே ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். இட் டேக்ஸ் டைம். ஒரு சின்ன கீழே வந்து தான் மேலே போகும். அடுத்தது சப்போஸ் கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா 23,845 அவ்வளோ தூரம் கேப் ஆக மாட்டேங்குது. 24,000 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. மார்க்கெட் வந்து நீங்கள் என்ன தான் கீழே விழுந்தாலும் இந்த இந்த ஸ்விங்கை உடைக்கல. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி இருக்குது பார்ப்போம். டேவிஸில் வச்சு பார்ப்போம். நம்ம நேற்றுக்கே சொல்லியிருந்தோம், இங்கே வந்து இதை உடைக்கக்கூடாது, இதை உடைக்கக்கூடாது, இதை உடைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இப்போ இங்கே மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு 24,571. ஸோ 24,500 இந்த வீக் இந்த எக்ஸ்பெக்டில் போகிறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 23,971, செகண்ட் சப்போர்ட் 23,836. ஸோ இதான் இப்போ இருக்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ். ஸோ நாளைக்கு வந்து நம்ம சொன்னபடி ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு கால் சைட் ட்ரை பண்ணலாம். ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு ஆமரோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுதுன்னா நம்ம தெரியுமா ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் கம்மியாக வச்சுட்டு இதுக்கு கீழே கம்மியாக வச்சுட்டு, இல்லை ஒரு சின்ன கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த இடத்துல கூட நம்ம திருப்பி ட்ரை பண்ணலாம் கால் சைடு. சப்போஸ் இதுக்கு கீழே ஓப்பன் ஆகி மேலே சஸ்டெயின் ஆகாமல் மார்க்கெட் கீழே வச்சுன்னா நம்ம வந்து டவுன் சைட் டார்கெட் 23,850 ஆச்சு. லெவல்ஸை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சொன்ன மாதிரி நம்ம ப்ளே பண்ணலாம். மெயினாக 1 hour ரெசிஸ்டன்ஸ், டே ரெசிஸ்டன்ஸ் போதும். இந்த ஸ்விங்களோ தேவையில்லை. அது நம்ம அப்பப்போ பார்த்து பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸாக மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.